வத்தளை பங்களாவத்த பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றுவளைப்பின் போது சுமார் 309 கிலோகிராம் நிறை கொண்ட கேரள கஞ்சா போதைப்பொருளுடன் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிரேன்பாஸ் பிரதேசத்தைச் சேர்ந்தவர்களே கைது செய்யப்பட்டவர்கள் எனவும் வாடகை அடிப்படையில் பெறப்பட்ட வீடு ஒன்றில் குறித்த கஞ்சா போதைப்பொருள் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். தங்கமுலாம் பூசப்பட்ட ஆவரணங்களை அடகு மத்திய நிலையங்களிலும் வங்கிகளிலும் அடகு வைத்து பண மோசடியில் ஈடுபட்ட குழுவினர் தொடர்பாக தகவல்களை திவிலப்பிட்டிய போலீசார் வெளியிட்டுள்ளனர். காலி வத்துரம்ப பிரதேசத்தைச் சேர்ந்த 66 வயதுடைய பெண் ஒருவர் மேலும் சிலருடன் இணைந்து குறித்த செயற்பாட்டில் ஈடுபட்டிருந்தமை தெரியவந்துள்ளது. பாதுக்க போலீஸ் நிலையத்தின் போக்குவரத்து பிரிவு நிலைய பொறுப்பதிகாரியை ஆபாசமான வார்த்தைகளை கொண்டு திட்டியமை, தாக்கியமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் சீதாவாக்க பிரதேச சபையின் ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் உறுப்பினர் ஒருவர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். பாதுக்க மாவத்தைகம ரிட்டிகா ஹேன பகுதியில் முச்சக்கர வண்டி ஒன்றும் மோட்டார் வாகனம் ஒன்றும் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன. அதன்போது மோட்டார் வாகனத்தின் சாரதி மதுபோதையில் இருந்த நிலையில் பாதுக்க போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சாரதியை விடுவிப்பதற்காக முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் முயற்சித்த போது குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது.